நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. பழனி அருகே பெரிய கலையம்புத்தூரில் நடந்த ஜல்லிக்கட்டில் 700க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே நெய்க்காரப்பட்டி பேரூராட்சிக்குட்பட்டது பெரிய கலையம்புத்தூர். இங்குள்ள ஐகோர்ட் பத்ரகாளியம்மன் கோயில் கமிட்டி சார்பில் ஆண்டுதோறும் தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு நடத்தப்படுவது வழக்கம். இதன்படி காலை 8 மணி அளவில் ஜல்லிக்கட்டு தொடங்கியது. வாடிவாசலில் இருந்து முதல் காளையாக காளியம்மன் கோயிலுக்கு சொந்தமான காளை மற்றும் பல்வேறு கோவில் காளைகள் வெளியேறியது. இதனைத் தொடர்ந்து திண்டுக்கல், திருப்பூர், ஈரோடு, கோவை, கரூர், மதுரை, திருச்சி, தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட 700க்கும் மேற்பட்ட காளைகள் வரிசையாக வாடிவாசலில் இருந்து வெளியேற்றப்பட்டன. 500க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் காளைகளை அடக்க முற்பட்டனர். 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு சுழற்சி முறையில் வீரர்கள் மாடு பிடிக்க அனுமதிக்கப்பட்டனர். துள்ளி வந்த காளைகளை வீரர்கள் பாய்ந்து அடக்க முயன்ற காட்சி காண்போரை வியக்கச் செய்தது. மாடுகள் முட்டியதில் சில மாடுபிடி வீரர்களுக்கு லேசான காயம் ஏற்பட்டது. பார்வையாளர்கள் மைதானத்திற்குள் புகுந்து விடாதபடி 2 அடுக்கு தடுப்புகள் அமைக்கப்பட்டு ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாடுகளை அடக்கிய வீரர்களுக்கு தங்க நாணயம், வெள்ளி நாணயம், பீரோ, கட்டில், சேர், குத்துவிளக்கு, செல்போன், சுவர் கடிகாரம் உள்ளிட்ட பொருட்கள் பரிசுகளாக வழங்கப்பட்டன. அதேபோல் அடங்காத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். முதலுதவி சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் வாகனங்களும் கால்நடை மருத்துவர்களும் டாக்டர்களும் முகாமிட்டிருந்தனர். டிஎஸ்பி தனஞ்சயன் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். சார் ஆட்சியர் தலைமையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் விலங்குகள் நல வாரிய அதிகாரிகள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன்.